வணக்கம். நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன். வரக்கூடிய 25/1/2024 இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. பல வருடங்கள் நம்ம காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ வரது நமக்கு ஒரு வாய்ப்பு நினச்சிங்க. ஏன் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு சூழலில் தான் பதஞ்சலிக்கும் வியாக்கரபாதருக்கும் அந்த சிவபெருமான் ஆனந்த திருநடனம் ஆடி, அதாவது பார்த்திங்கன்னா ஆனந்த திருநடனமாக என்ன, முக்திக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு காட்சி, ஒரு அனுபவம், புரியுதுங்களா? அதை தான் பெரியவங்க அப்படி செய்து வச்சாங்க. அதை நீங்கள் புறமாக கும்பிட்டாலும் அங்கே அவன் தான் இருக்கிறான், அகமாக கும்பிட்டு நீங்கள் தியானம் யோகம் பண்ணாலும் அவன் தான் இருக்கிறான். இந்த நேரத்தில் நீங்கள் எதாவது வழிபாடு பண்ணாலோ ஒரு பிரார்த்தனை பண்ணாலோ அது உங்களை 10க்கு 100 மடங்காக அடையும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அது உடனே நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இறைக்காட்சி, இறை இயக்கம், இல்லை ஆன்மீகத்தில் உயர்நிலைக்காக போராடிட்டு இருக்கிறவங்க, இந்த தியானம் யோகம்லாம் பண்ணுறவங்க இந்த நேரத்தில் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அகத்தில் ஏதாவது ஒரு காட்சி கிடைக்கும். சில பேருக்கு வாய்ப்பு இருந்தால் புறத்தில் கூட தான் கிடைக்கலாம். ஏன்னா அகமும் புறமும் ஒன்று தான், அவன் தான் நிறைஞ்சிருக்கிறான், புரியுதுங்களா? அவனை தவிர வேறு எதுவுமே கிடையாது. திருவருள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இந்த பூசத்தன்னைக்கு வரும். அதனால் உண்மையான ஆன்மீக அன்பர்கள் இந்த நாளை, இந்த நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. நீங்கள் சன்மார்க்கத்தில் இருந்தாலும் சரி தான், தாச மார்க்கத்தில் இருந்தாலும் சரி தான், சத்பூத்திர மார்க்கத்தில் இருந்தாலும் சரி தான், இல்லை சகமார்க்கத்தில் இருந்தாலும் சரி தான், 4 வகையான நெறிகள், சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வகை நெறிகளில் இருந்தாலும் சரி தான். இந்த 4 நெறிகளும் உங்களை அழைத்து செல்லக்கூடிய நிலை பார்த்திங்கன்னா சாலகம், சாமீபம், சாரூபம், சாயுட்சியம் சொல்லக்கூடிய அந்த நிலைகள். அந்த நிலைகளுக்கு எந்த நிலைகள் நீங்கள் போராடினாலும் சரி, அந்த 4 நிலையை விட்டு ஒரு ஆன்மீக அன்பர் இறை காட்சிக்கோ இல்லை இறை நிலைக்கோ பெற்றுக்கொண்டு இருக்கவே முடியாது, அடைந்திருக்கவும் முடியாது, புரியுதுங்களா? அந்த 4 நிலையில தான் இருக்கும். அவர் சாயுட்சிய பயணம் பெற்றா திரும்பி ரிட்டர்ன் கிடையாது. 3 விஷயங்களும் மற்ற 3 விஷயங்களும் பெற்றாருன்னா திரும்பி ரிட்டர்ன் வர்றாரு. அதெல்லாம் நம்ம மேற்கொண்டு பேசுவோம். இந்த பூசத்தை மிஸ் பண்ணிடாதாங்க அப்படின்றது மட்டும் தான் இந்த பதிவோட முக்கியமான நோக்கம். ஏன் அதை நான் முன்னாடியே விளக்கமாக சொல்லிட்டேன். பதஞ்சலிக்கும் வியாக்கரபாதருக்கும் தரிசனம் தந்த ஒரு பொழுது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தை மாதம் பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை உச்சி போதை மிஸ் பண்ணிடுங்க. மதியம் 12லேருந்து 1:30க்குள்ள நீங்கள் ஏதாவது விளக்கு கொளுத்தி வச்சு வீட்டிலே தியானம் பண்ணாலும் சரி தான், இல்லை நான் சொல்லக்கூடிய அந்த 4 கோயில்கள் உங்களுக்கு அருகில் இருந்தால் போயிட்டு வந்தாலும் சரி தான், இல்லை வேறு எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு ஏதோ ஒரு அனுபவம் நிச்சயமாக கிடைக்கும். இல்லை நீங்கள் தியானம் பண்ணுறவா இருந்தால் வீட்டுக்குள்ளாரே ஒரு விளக்கேற்றி வச்சு நீங்கள் தியானம் பண்ணலாம். நீங்கள் எந்த விதமான யோக பயிற்சிகளோ தியான பயிற்சியோ செய்தாலும் செய்யலாம், ரைட்டுங்களா? இந்த நேரத்தில் ஏதாவது பாராயணம் பண்ணலாம். நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு அகமலர்ச்சி ஏற்படும், உங்கள் உள்ளத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த இறைவனை கூட நீங்கள் காணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அறிவிக்க அறியக்கூடிய உயிர் தான் நீங்கள், புரியுதுங்களா? ஒன்றும் உங்களுக்கு தன்னாலே எந்த ஒரு விஷயத்தையும் அறியக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. சூரியன் ஒளி இருந்தால் தான் உங்கள் கண்ணு கூட பார்க்கும், புரியுதுங்களா? சூரிய ஒளி இல்லைங்க, நான் லைட் வெளிச்சத்தில் பார்த்துனாலும் புறம்பில் வேறு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை, புரியுதுங்களா? அதை வச்சு தான் நீங்கள் பார்க்க முடியும். உங்களால் எதுவுமே பண்ணிக்க முடியாது. நீங்கள் இருட்டறையில் கிடைக்கக்கூடிய ஒரு குழவி, அதாவது பார்த்தீங்கன்னா குழவினா ஒரு குழந்தை போல தான், நமக்கு எதுவுமே தெரியாது. திருவருள் ஊட்டினா தான் நம்ம எதாக இருந்தாலும் செய்துக்க முடியும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த இறை உணவு பெறணும்னா அதற்காக ரொம்ப காலம் காத்திருந்தவங்க எல்லா மாதத்துலேயும் எல்லா வருடத்துலேயும் பூசம் வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் அவர் தரிசனம் தர்றதா முடிவு பண்ணி வச்சுருந்தார் சுவாமி அப்படின்னு அந்த புராணத்தில் இருக்குது. அதனால் இதெல்லாம் புராண செய்திகள்லாம் சும்மா கிடையாது. அதாவது இலைமறைக்காயாக சில விஷயங்களை பெரியவங்க சொல்லிட்டு போவாங்க. ஒருவேளை நான் இப்படி பேசலான்னு சில பேருக்கு வருத்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் ஒரு விளக்கேற்றி வச்சு பத்மாசனத்தில் உக்காந்துக்கிட்டு புருவ மத்தியத்தை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லலைன்றது வருத்தமாக இருக்கும், ரைட்டுங்களா? நீங்கள் அப்படி பார்த்தாலும் சரி தான், இல்லை வடலூரில் போயிட்டு ஜோதி தரிசனத்தை அந்த நேரத்தில் பார்த்தாலும் சரி தான், சிதம்பரத்தில் ஒரு வழிபாட்டு முறையில் கலந்து கொண்டு அந்த சுவாமியை தரிசித்தாலும் சரி தான், இல்லை திருவிடை மருதூரில் சுவாமி தரிசனம் பண்ணாலும் சரி தான், இல்லை பழனி முருகர் கோயிலில் சாமி தரிசனம் பண்ணாலும் சரி தான், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த கோயிலுக்கு போனாலும் சரி தான், இந்த நேரத்தில் ஒரு ஆன்மீக ஈடுபாட்டோடு இருந்தீங்கன்னா அந்த இறைவன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தோடு நீங்கள் இருக்கிறதா உங்களை நம்பினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த இறை காட்சி நிச்சயமாக கிடைக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உருக்கமாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அதற்கான பிரயத்தனம் பெற்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிச்சயமாக பயன் உண்டு. இதைத்தான் குண்டலினி சக்தி, வில் பவர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அகமலர்ச்சி தான் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போகும். அந்த இரவா நிலை, மரணமில்லா பெருவாழ்வு, இந்த நிலைகள்லாம் நோக்கி ஆன்மீகத்தில் ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை ஏதாவது ஒரு சித்தியை நாடுறவங்க, ஒரு இறை தரிசனத்துக்காக ஏங்குறவங்க இந்த மாதிரி நாட்களெல்லாம் பயன்படுத்திக்கணும். அதனால் தயவுசெய்து அதை பயன்படுத்திக்கணுன்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நான் வெளியிட்டிருக்கிறேன். நன்றி.